இன்றைய செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் ஒரு செய்தி பற்றியும் பேசலாம். தினத்தந்தியில் கள்ள நோட்டா நல்ல நோட்டாங்கிற தலைப்பில் 2005க்கு முன்னால் உள்ள ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெறும்னு சொன்ன அறிவிப்பு தொடர்பாக தலையங்கம் இருக்கிறாங்க. இதில் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. கள்ள நோட்டுகளை ஒழிக்கிறதுக்கு ரிசர்வ் வங்கி வேறு வழிகளை சொல்லணும் அப்படின்னு தினத்தந்தி சொல்லுது. தினமணியில் சிபிஐ இயக்குனர் ரஞ்சித் சின்ஹா மீது சொல்லப்படுற புகார்களை பற்றி நம்பிக்கை தகர்கிறது அப்படின்னு ஒரு தலையங்கம்ல இருக்கிறாங்க. விசாரணை வளையத்தில் இருக்கிற பலரை அவர் சந்திச்சிருக்கிறதாக தகவல்கள் வருது. இது சிபிஐ மேல இருக்கிற நம்பிக்கையை தகர்க்குது அப்படின்னு தினமணி சொல்றாங்க. தினமலர்ல நம்பிக்கை தரும் திருப்பங்கள் பொருளாதார வளர்ச்சி எப்படிங்கிற தலைப்புல இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக தலையங்கம் இருக்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி 5.7% இருக்கு. இந்த வளர்ச்சியை இன்னும் அதிகரிக்க மத்திய அரசு பல திட்டங்களை போட்டிருக்கு. அரசு வேகமாக செயல்படுறதை இது காட்டுது அப்படின்னு தினமலர் சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் தற்கொலை செய்கிறவங்களில் 3ல் ஒருவர் இந்தியர்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கிறத குறிப்பிட்டு தலையங்கம் இருக்கிறாங்க. தற்கொலைக்கு முக்கிய காரணம் மன இருக்கும். இதிலிருந்து அவங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு மற்றவங்க உதவி செஞ்சால் தற்கொலைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. ஹிந்து புதிய பயங்கரவாத அமைப்பை இந்தியாவில் உருவாக்குறதாக அல்-கொய்தா சொல்லியிருக்கிறத பற்றி தலையங்கள் இருக்குது. இத்தனை காலம் இந்தியாவில் அல்-கொய்தா பதிக்க முடியாமல் இருக்கிற காரணம் நம்மளுடைய ஜனநாயக முறை. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை பாஜக அரசு கொடுத்தா தான் அல்-கொய்தாவோட ஆள்பிடிக்கிற முயற்சியை தடுக்க முடியும் அப்படின்னு ஹிந்து தலையங்கம் சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல்ல ஆசிரியர் தினத்தையொட்டி பிரதமர் மோடி மாணவர்களோட உரையாடியதை பற்றி தலையங்கம் இருக்கிறாங்க. எதுக்காக இந்த உரையாடல்னு தெரியல. மாணவர்களுடைய இளம் மனசுல இடம் பிடிக்கிற பிரச்சாரமா இல்ல தன்னை காவி நேருவாக மோடி காட்டிக்க முயல்றாரா அப்படின்னு தெரியல அப்படின்னு டெக்கான் கிரானிக்கல் தலையங்கம் சொல்லுது. இனி உங்களுடைய தேர்வுல முக்கியமான செய்தியாக இன்று பார்க்கிற செய்தியை பற்றி பேசலாம். தினமணி பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன்னா, கடல் அலைகளிலிருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எரிசக்தி துறையினுடைய முன்னாள் செயலாளர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அது வரவேற்க வேண்டிய கருத்து. 1050 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை நமக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை இருக்குது. இதில் மீனவ மக்களுடைய தொழிலுக்கு பங்கம் வராமல், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் செய்யாமல் இந்த கடல் அலைகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய திட்டம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வரும். அந்த கருத்தை அந்த அவருடைய தகவலை நான் நிச்சயமாக சூழலியலுக்கு பெரிய தீங்குகள் எதுவும் செய்யாது. நிச்சயமா இல்லை. நீங்க முக்கியமாக கருதுற செய்தி சிறை தொடர்பானது. இந்தியாவில் விசாரணை கைதிகள் மட்டும் 2,54,000 பேர் இருக்காங்க. மொத்த கைதிகளே 3,81,000 நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படாத விசாரணை கைதிகள். இவர்களில் பலரும் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைத்தால் எவ்வளவு காலம் சிறையில் இருக்க வேண்டுமோ அதைவிட அதிகமாக சிறையில் இருந்து விட்டவர்கள். இப்போ 73ஆம் ஆண்டினுடைய குற்ற நடைமுறை சட்டத்தினுடைய 436A பிரிவின்படி இப்படி ஒரு சிறையில் விசாரணை காலத்தில் அதிகமாக இருந்தால், தண்டனை காலத்தை விட கூடுதலாக இருந்திருந்தால் அவர்களை பிணையில் விடுவிக்கலாம் என்ற ஒரு உரிமையை வழங்கியிருக்கிறாங்க நீதிமன்றங்களுக்கு. நீதிமன்றங்கள் எதுவுமே இதை நடைமுறைப்படுத்தலை. இதற்கான வழக்கை காஷ்மீரிலிருந்து பீம்சிங் போட்டிருக்காரு. குறிப்பாக பாகிஸ்தானிய கைதிகளுக்காக அவர் இந்த வழக்கை தொடர்ந்தார். இப்போ இந்த வழக்கு போக்கில் பாகிஸ்தானிய கைதிகள் இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானிய கைதிகள் அவர்கள் மட்டுமல்ல, ஏராளமான இந்திய நாட்டு கைதிகளும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வாதிட்டதற்கு பிறகு இப்போ அவங்க ஒரு உத்தரவு சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதிகள் இதெல்லாம் 2 மாதத்திற்குள் ஒவ்வொரு சிறையாக போய் பார்வையிட்டு, வாரந்தோறும் பார்வையிட்டு இதை முடிக்கணும். ஒன்று மட்டும் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். 2 மாதம் கழித்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்னை கூப்பிடுங்க. இந்த உத்தரவு எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம பேசுவோம். ஏன்னா இது போன்ற தீர்ப்புகள் நாட்டில் வருவது புதிதே அல்ல. 1980 பத்ரா 2 என்று பேர். பத்ரா 1 78 வந்த தீர்ப்பு, பத்ரா 2 என்பது 80 வந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பிலேயே நீதிபதிகள், செஷன்ஸ் நீதிபதிகள் அவர்களது அதிகார எல்லைக்குட்பட்ட சிறைகளுக்கு வாரம் ஒரு முறை சென்று இந்த புகார்களை பரிசீலித்து தீர்வு காண வேண்டும்னு சொன்னாங்க. இது நடைமுறைப்படுத்தவில்லை என்று நான் 82, 83 நானே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு நடத்தினேன். அப்போ அந்த நீதிபதி என்கிட்ட கேட்டார், தண்டனை கொடுத்த நீதிபதிகள் எப்படி ஜெயிலுக்கு போக முடியும், அவங்களுக்கு ஆபத்து வந்துடாதான்னாரு. உச்சநீதிமன்றம் வேறு விதமாக யோசிக்குதுங்க அப்படின்னு சொல்லி நான் தீர்ப்பை எடுத்து காட்டினேன். நடைமுறையில் எந்த நீதிபதியும் அதை செய்யறதில்லை. ஒரே ஒரு முறை நான் இருக்கிற சிறையில் திருச்சி மாவட்ட நீதிபதி உள்ளே போகணும்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வாங்கி அவரை உள்ளே வரவழைக்க வேண்டியிருந்துச்சு. இப்போ இந்த நீதிபதிகள் தான் இதில் மிக முக்கியமான பிழை செய்கிறவங்க.
அவங்க கையில் தான் இந்த பொறுப்பு இருக்குது. அவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்றதில்லை. சிறையில் இருக்கிறவங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு அலட்சியம் இருக்கிறது. எனவே அவர்கள் உடனடியாக இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தினால் மகிழ்ச்சி. இதுவரை இல்லாத புதிய அனுபவமாக அது இருக்கும். 2 மாதம் கழித்து பார்ப்போம் இது எவ்வளவு நடைமுறைக்கு வந்திருக்குங்க. நீங்க எங்களையும் அதுக்குள்ள ஒரு பார்ட்டியாக உள்ள எழுத்துருக்கிறீங்க. 2 மாசம் கழிச்சு என்ன நடக்குதுங்கிறத மீண்டும் பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.